இந்த வீடியோவில் இப்போ பாருங்கள் நான் என்ன சொல்கிறேன்னா, ஸோ ஜேசிபி பற்றி ஒவ்வொரு வீடியோலையும் ஒவ்வொன்று மெயின்டைன் பண்ணுறது, ஃபால்ட்டு ப்ராப்ளம் எல்லாமே கண்டிப்பாக சொல்லிக்கிட்டே இருப்பேன். பாருங்கள், இதில் என்ன சொல்ல போகிறேன்னா, ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ஹைட்ராலிக் ஸ்லோவாக ஒவ்வொரு வண்டியிலையும் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் மைலேஜும் நமக்கு கிடைக்கும். ஸோ ஹைட்ராலிக் ஸ்லோவாக இருந்து நீங்கள் ஆர்பிஎம் அதிகமாக வச்சு செஞ்சிங்கனாக்கா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து மைலேஜே கிடைக்காது. ஸோ இதில் பாருங்கள், இன்டர்னல் லீக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன்ல, அதாவது இப்போ லோடர் இருக்குது பார்த்தீங்க, லோடர் சிலிண்டர் இருக்குதுன்னு பார்த்துங்க. இது லோடர் சிலிண்டரு. இதில் இன்டர்னல் லீக் எப்படி கண்டுபிடிக்கிறது? இது வந்து பக்கெட்டு ஓப்பன் க்ளோஸ் சிலிண்டரு. இது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். இதில் பாருங்கள், ஆல்ரெடி லீக் இருக்குது பாருங்கள், தெரியும். ஸோ இது எப்படி இன்டர்னல் லீக் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இந்த ஓஸு இருக்குது பாருங்கள், இந்த ஓஸு இருக்குது பாருங்கள். 2 ஓஸில் பாட்டம், அதாவது கீழே இருக்கிற ஓஸை கழட்டி விட்டுட்டு இந்த பக்கம் லோடு கொடுக்கணும். அதாவது நம்ம எந்த ஓஸை கழட்டுறோமோ அந்த ஓஸு சைடு நம்ம லோடு கொடுத்தோம்னாக்கா ஆயில் வந்து உள்ளே இருக்க பிஸ்டன் இருக்குது பார்த்தீங்களா, பிஸ்டன் சீல் போயிடுச்சு இருந்ததுன்னா, அதாவது இன்டர்னல் லீக்கு, அதாவது பிஸ்டன் சீல் போயிருந்ததுனாக்கா ஆயில் இந்த பக்கம் இருந்து இந்த பக்கம் லீக் ஆகி இந்த ஓஸ் வழியாக வந்துடும். ஸோ அப்போ வந்துச்சுனாக்கா ஹைட்ராலிக்கு ஸ்லோவாக ஒர்க் ஆகும். நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல்லாக லோடு கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, பக்கெட்டில் லோடு குத்திங்கனாக்கா இந்த பக்கம் லோடு குத்து நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணும்போது இந்த பக்கம் இருக்க ஆயில் வந்து பூந்து இந்த பக்கம் வந்துடும். அப்போ வந்து உங்களுக்கு லோடு கண்டிப்பாக இருக்காது, நீங்கள் கொடுக்குற லோடு தூக்காது. ஸோ உங்களுக்கு இன்னும் தெளிவாக நான் புரிகிற மாதிரி சொல்லணுன்னாக்கா, நீங்கள் தூக்கி வச்சுருப்பீங்க, காலையில் தூக்கி வச்சுட்டு போயிடுவீங்க, சாயந்தரம் வந்து பார்த்தாக்கா கீழே இறங்கியிருக்கும். ஸோ அதுதான் ரீசனு. இன்டர்னல் லீக்கு இருந்ததுனாக்கா கண்டிப்பாக இப்படி தான் ஆகும். ஸோ பாருங்கள், நான் இப்போ எப்படின்ட்டு ஆப்ரேட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். தெரியும், பூம் ஒரு பூமு கூட இப்படி தான். நீங்கள் வந்து ஃபுல்லாக லோடு குத்து ஆர்பிஎம் வச்சு பண்ணிங்கனாலும் அப்படி தான் இருக்கும், ஸ்லோவாக ஒர்க் ஆகும். அதாவது இன்டர்னல் லீக்கு உள்ள ஆயில் வந்து இந்த பக்கம் லோடு குத்து அந்த பக்கமாக போயிடுச்சு அப்படின்னாக்கா கரெக்டாக நம்ம பிஸ்டன் சீலை மாற்றி ஆகணும், சரிங்களா? ஸோ அப்படியும் நீங்கள் ஓவராலாக சிஸ்டம் எப்படி வந்து ஸ்லோவாக இருக்குது, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். அதுக்கும் சொல்கிறேன் அடுத்த வீடியோவில். இப்போ பாருங்கள், பக்கெட்டை க்ளோஸ் பண்ணி காட்டுவாங்க, அங்கே பாருங்கள் தெரியும், இதில் ஆயில் லீக் ஆகும். இப்போதைக்கு நான் கழட்டாமல் உங்களுக்கு சொல்கிறேன், கழட்டிட்டு லைவாக அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் பாருங்கள். இதை கழட்டிட்டு இந்த பக்கம் நம்ம லோடு கொடுத்தோம்னாக்கா பாருங்கள், இப்போ கரெக்டாக இந்த பக்கம் தான் கரெக்டாக லோடு கொடுக்குறோம். இப்போ லோடு கொடுத்தோம்னாக்கா ஃபுல்லாக வந்து லீக் ஆகும், ஈஸியாக தெரிஞ்சிடும். இந்த ஓஸ் வழியாக ஆயில் கீழே வரும். ஸோ இப்போ வந்து அது பண்ணலை, அடுத்தது நான் சொல்கிறேன் பாருங்கள் எப்படின்னு. ஸோ பாருங்கள், பூம்லேயும் அதே மாதிரி தான். நான் பின்னாடி ஆப்ரேட் பண்ணேன், பின்னாடி பூமை தூக்கம். ஸோ நம்ம வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எடிட்லாம் எதுவுமே பண்ண கிடையாது, நம்ம லைவாக என்ன பண்ணுறோமோ அதுதான். பூமில் கூட பார்த்தீங்கன்னாக்கா இது உள்ளே பார்த்தீங்கன்னாக்கா பூம் நீட்டு ஃபுல்லாக ஓப்பன் பண்ணு பாருங்கள், தெரியும். இந்த மாதிரி பாருங்கள், இந்த மாதிரி லீக் ஆகும் தெரியுமா பாருங்கள், உங்களுக்கு தெரியும், ஈரமாக இருக்குது பாருங்கள். இது வந்து உள்ளே இருக்க ஓரிங் போயிடுச்சுனாக்கா இந்த மாதிரி லீக் ஆகும். இந்த வண்டியில் ஓரிங் போயிடுச்சு, இதில் கூட பாருங்கள். இல்லை ஓஸோட இந்த அடாப்டர் ஃபிட்டிங் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல டேமேஜ் இருந்ததுன்னா கண்டிப்பாக லீக் ஆகும். ஸோ இப்போது டிப்பருக்கு நம்ம சொல்கிறோம் பாருங்கள், இந்த ஓஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பக்கமாக லோடு கொடுக்கணும், இந்த பக்கமாக லோடு கொடுத்து இந்த ஓஸை கழட்டி விட்டு செக் பண்ணிங்கனாக்கா இன்டர்னலுக்கு இது உள்ளே இருக்கா இல்லையா, அப்போ டிப்பர் வந்து ஸ்லோவாக ஒர்க் ஆகுதா இல்லையான்னு கண்டுபிடிச்சிடலாம் நீங்கள். பூமுக்கும் அதே மாதிரி தான். இதில் ஏதாவது ஒரு ஓஸ் இதான் பக்கத்துலேயே இருக்குது, இதை கழட்டிட்டு இந்த ஓஸுக்கு வர மாதிரி ஆயிலை லோடு கொடுக்கணும் நம்ம. ஸோ இதை வந்து தூக்கக்கூடாது, அழுத்தினோம்னாக்கா கண்டிப்பாக இந்த சைடு லீக் இருந்ததுனாக்கா இந்த ஏப்பு வந்து ஆயிலிங் வந்துடும். ஸோ டக்குன்னு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம், சரிங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி நான் வீடியோ போட்டிருக்கேன், அந்த வீடியோலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ஸோ அப்போ தான் மைலேஜும் கிடைக்கும், வேலை மட்டும் ஃபாஸ்ட்டாக நடக்காது. ஹைட்ராலிக் ஸ்லோவாக இருந்ததுன்னா வேலையும் ஸ்லோவாக தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா தெரியும், பக்கெட் இப்படி தூக்கி வச்சோம்னாக்கா கீழே குறைஞ்சினே, அதாவது க்ளோஸ் ஆகிக்கிட்டே போகும், சரிங்களா? நீங்கள் ஒரு தடவை பார்த்துருப்பீங்க, ரன்னிங் போகும்போது கூட க்ளோஸ் ஆகிட்டே போகும். ஸோ அதனால் கண்டிப்பாக எப்பயுமே வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் தெரியும் நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறத. ஸோ எல்லாருக்கும் எல்லா விஷயம் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. ஒன்று தெரிஞ்சுக்கிட்டு சொல்லணும், இல்லைனா தெரிஞ்சுக்கணும், இல்லைனா தெரிஞ்சதை சொல்லணும். ஸோ பாருங்கள் இந்த வீடியோவில். ஸோ அடுத்தது ஓவராலாக சிஸ்டம் எப்படி ஹைட்ராலிக் ஸ்லோவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஆல்ரெடி நான் ஸ்டெபிளைசரு இதெல்லாம் சொல்லியிருந்தேன். ஸ்டெபிளைசர் தான் ஒரு வண்டிக்கு மெயின் ரொம்பவும்.
இதிலிருந்து அதாவது எந்த டவுட் இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் வருது அப்படின்னு சொல்லிட்டு வண்டியிலேருந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து அதுக்கு சொல்யூஷன் சொல்லுவேன், டிப்ஸு கண்டிப்பாக தெரியும். ஸோ கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். ஸோ அடுத்தடுத்த வீடியோ நான் கண்டிப்பாக போடுவேன் டிப்ஸு. ஸோ ஹைட்ராலிக்கை பற்றி முழுக்க உங்களுக்கு சொல்லுவேன். ஏன்னா இப்போ ஜேசிபி பார்த்தீங்கன்னாக்கா முழுக்க ஒரு முக்கியமான ஒன்று தான் ஹைட்ராலிக்கு. ஸோ ஹைட்ராலிக் வந்து வெரி இம்பார்ட்டன்ட். சரிங்களா? நான் சொல்கிறேன், அடுத்தடுத்த வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். பாருங்கள், வச்சாச்சு. ஸ்லோவாக இருக்கா வேகமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உடம்புல இதயம் மாதிரி ஹைட்ராலிக்கு பம்பு ஜேசிபியில். சரிங்களா? ஸோ அது வந்து கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா தான் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். நான் அதுக்கும் ஓரிங்லாம் மாற்றி பார்த்துட்டேன்ப்பா, அப்பயும் வந்து ஹைட்ராலிக் ஸ்லோவாக தான் இருக்குது அப்படின்னாக்கா நான் அதுக்கும் இன்னொரு டிப்ஸ் சொல்கிறேன். அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக தொடர்ந்து பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் ஜேசிபி பற்றின டிப்ஸ் எல்லாமே சொல்லிக்கிட்டே இருப்பேன். நான் அப்பப்போ வீடியோ வந்து எப்படி ஓட்டுறதுன்னு சொல்லிட்டும் போடுறேன் பாருங்கள். சரிங்களா? ஸோ பார்த்தா தெரியும், எந்த ஒரு எடிட்டுமே கிடையாது. நம்ம நார்மலாக என்ன பண்ணுறோம் என்ன பேசுகிறோம் அப்படிங்கிறத நான் அப்படியே வந்து இந்த வீடியோவில் வந்து அப்லோட் பண்ணிடுவேன் யூடியூப்பில். இது முழுக்க உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் போடுவேன். சரிங்களா? ஸோ கண்டிப்பாக வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் தெரியும், தெளிவாக புரியும். சரிங்களா? அடுத்த வீடியோவில் நான் ஹைட்ராலிக் சிஸ்டத்தை பற்றி சொல்கிறேன், என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு.